الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. قال النبي صلى الله عليه وسلم إن الرجل ليحرم الرزق بذنب يصيبه أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் தனித்தன்மைகளை வைத்து படைத்திருக்கின்றான். தண்ணீருக்கென்று ஒரு தனித்தன்மை, நெருப்புக்கென்று ஒரு ஆற்றல், அதில் போடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது கருக்கி விடுகின்றது, பொசுக்கி விடுகின்றது. அதே போன்று மனிதனுடைய எல்லா செயல்களுக்கும் என்று ஒரு தனித்தன்மை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மனிதனுடைய செயல் நல்லறங்களாக இருக்கும் என்றால் அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விளைவுகள். அல்லாஹ்வினுடைய கடமைகளை மனிதன் சரியாக நிறைவேற்றும் பொழுது அவனுக்குள் ஒரு விதமான மன நிறைவு ஏற்படுகின்றது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் ஒரு இன்பத்தை போடுகின்றான். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு விதமான இன்பத்தை அவனால் உணர முடிகின்றது. எவ்வாறு மனிதனுடைய நல்லறங்களுக்கென்று ஒரு நல்ல விளைவுகள் இருக்கின்றதோ அதே போன்று மனிதனுடைய தீய காரியங்களுக்கென்று தீய விளைவுகள் இருக்கின்றன. அந்த பாவத்தினுடைய விளைவுகள் அது பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒருபோதும் விடுவதில்லை. எவ்வாறு நெருப்பு கரித்து விடுமோ, பொசித்து விடுமோ, அதே போன்று ஒரு பாவம் மனிதனுடைய உள்ளத்தை நாசமாக்கி விடுகின்றது. ஒரே ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு பாவத்தினுடைய பாதிப்புகளை உணரக்கூடியவனாக விளங்கக்கூடியவனாக இருக்கின்றானோ அந்த அளவு அவன் ஞானம் பெற்றவனாக இருக்கின்றான். அந்த அளவிற்கு அவனுக்குள் ஞானம் அதிகமாக இருக்கின்றது என்று கூறினார். இவர்கள் கூறிய இந்த வார்த்தை மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அன்பிற்குரியவர்களே, இன்று உலகத்தில் யார் ஒரு பொருளினுடைய பாதிப்பை பற்றி எந்த அளவிற்கு விளங்கி இருக்கின்றாரோ அதை விட்டு அந்த அளவிற்கு தூரமாக இருக்கின்றார். மனிதன் என்று விஷத்தினுடைய பாதிப்பு என்ன என்று விளங்கி இருக்கின்றான், எனவே அதை விட்டு மிக தூரமாக இருக்கின்றான். ஒரு பாம்பினுடைய பாதிப்பு என்ன என்று விளங்கி இருக்கின்றான், எனவே அதை விட்டு விரண்டு ஓடுகின்றான். ஒரு உடலுக்கு தீங்களிக்கக்கூடிய உணவுகள், ஒரு பாமர மனிதன் அதை சாப்பிடுகின்றான், ஆனால் அதனுடைய பாதிப்பு என்ன என்று விளங்கிய ஒரு மருத்துவர் அதை உட்கொள்வதில்லை. அதை விட்டு அவர் தூரமாக இருக்கின்றார். எனவே எப்பொழுது மனிதன் பாவத்தினுடைய பாதிப்புகளை விளங்குவானோ அப்பொழுதுதான் அதை விட்டு தவிர்ந்திருப்பது அவனுக்கு இலகுவாக இருக்கும். அதனுடைய விளக்கம் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும்,
மறுமையில் எப்படிப்பட்ட நஷ்டங்களை ஏற்படுத்தும் என்று எப்பொழுது மனிதன் விளங்கவில்லையோ அப்பொழுது அவன் அந்த பாவத்தை விட்டு விலகுவது சாத்தியமில்லாத ஒன்றாக ஆகிவிடும். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், அவர்கள் பாவத்தினுடைய பாதிப்புகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் புரியக்கூடியவர்களாக, உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடமிருந்து ஏதேனும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயம் நிகழ்ந்து விட்டால் உடனே அதனுடைய பாதிப்பை என்னுடைய வாகனத்தின் மூலமாக வெளிப்படுவதை நான் பார்க்கின்றேன், அல்லது என்னுடைய குடும்பத்தார்கள் எனக்கு மாற்றமாக நடப்பதின் மூலமாக நான் அதை உணர்கின்றேன். அவர்களுடைய வாகனம் கட்டுப்படவில்லை என்றால் இது என்னுடைய பாவத்தினுடைய விளைவோ என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது என்றால் இது என்னுடைய பாவத்தினுடைய பாதிப்பாக இருக்குமோ என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய ஞானம் பெற்ற அடியார்களுடைய யோசனையாக இருக்கும். ஒரு முஃமினுடைய பார்வையும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு எந்த விதமான சோதனைகளும் வருவதில்லை, இல்லா பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தனுடைய விளைவாகவே தவிர. இப்ப சஹாபாக்களுடைய பார்வை இதுவாகத்தான் இருந்தது. எந்த தீங்கு வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இது என்னுடைய பாவத்தினுடைய விளைவோ என்று யோசிப்பார். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு ஆபித் இருந்தார், ஒரு வணக்கசாலி. அப்போ அவரு கொஞ்ச நாள் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்கிறாரு. ஆனா அவருக்குள்ள அல்லாஹ்வினுடைய அச்சமும் இருக்கின்றது. அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானா என்ற அச்சமும் இருக்கின்றது. ஆனால் அந்த பாவத்தை அவரால் விட முடியவில்லை. தொடர்ந்து சில நாட்கள் செய்கின்றார். இப்போ அல்லாஹ்விடம் இவ்வாறு அவர் பேசுகின்றார், யா அல்லாஹ், உனக்கு மாற்றமாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய எந்த நிஅமத்துகளையும் என்னிடமிருந்து நீ பறிப்பதாக நான் பார்க்கவில்லை. நீ எவ்வளவு பெரிய உபகாரியாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடம் அவர் பேசுகின்றார். இப்போ அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போடுறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு அறிவிக்கின்றான், எப்பொழுது நீ இந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்தாயோ அதனால் முதல் இரவு நேரத்தில் வணங்கி அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை உன்னால் உணர முடியாதவனாக நான் உன்னை ஆக்கிவிட்டேன். அதனால் வரை இரவு நேரத்தில் எழுந்து என்னிடம் அழுது தொழுது துஆ செய்யக்கூடியவனாக நீ இருந்தாய். அதற்கு பிறகு அந்த பெரும் பாக்கியம் உனக்கு கிடைக்காமல் போகிவிட்டது. இதுதான் அல்லாஹ் தஆலா, இப்படியும் அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தினுடைய விளைவுகளை ஏற்படுத்துகின்றான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், பாவத்தினுடைய விளைவுகள் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதார நஷ்டம் ஏற்படணும், அல்லது கைகால்களை முடக்கி போட்டு அல்லாஹ் தஆலா நம்மை சோதிக்க வேண்டும், இதுதான் பாவத்தினுடைய பாதிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்க முடியாமல் அதில் ஒரு தேட்டத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் இதுவே அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இன்று எத்தனை நபர்களுக்கு 5 நேரம் தொழுகக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது? எத்தனை நபர்களுக்கு இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் அழுது தொழுது துஆ செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது? யோசிக்க வேண்டும். அநேகமான நபர்களுக்கு வாரத்தில் ஒரு முறைதான் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்றால் இது அவர்களுடைய பாவத்தினுடைய விளைவு. இது அவர்களுடைய பாவத்தினுடைய விளைவு. எனவே பாவத்தினுடைய பாதிப்புகள் எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆனால் பாவம் அதனுடைய விளைவை ஏற்படுத்தாமல் ஒருபோதும் விடுவதில்லை. எவ்வாறு நெருப்பு பொசுக்கியே தீருமோ அதே போன்ற பாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தியே ஆகும். கண்டிப்பாக அதை விட்டு தவிர்ந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவத்தினுடைய சில பாதிப்புகளை சொல்வார்கள். எந்த மனிதன் பாவம் செய்கின்றானோ முதல் பாதிப்பு சவாதன் ஃபில் வஜ், அவனுடைய முகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான ஒரு பிரகாசமற்ற தன்மை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான்.
அவனுடைய முகத்தில் ஒரு விதமான இருட்டடைந்த தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். இது பாவத்தினுடைய விளைவு. எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும் சரி, ஆனா பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். இப்போ நம்முடைய பெரியார்கள் இது விஷயத்தில் மிக கவனமாக இருந்திருக்கின்றார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் மிகப்பெரிய இமாம், 4 இமாம்களில் ஒருவர். 50,000 ஹதீஸுகளுடைய தொகுப்பை எழுதி தந்தவர்கள் இந்த உம்மத்திற்கு. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்ப்பாங்க. தன்னுடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அவர்களுடைய மாணவர்கள் கேட்கின்றார்கள், என்ன உஸ்தாத், டெய்லி காலையில் எழுந்து கண்ணாடியை பார்க்குறீங்க இந்த முகத்தை, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய பாவத்தினுடைய விளைவாக இரவோடு இரவாக அல்லாஹ் என்னுடைய முகத்தோற்றத்தை மாற்றிவிட்டானோ என்று எனக்கு ஒரு விதமான அச்சமாக இருக்கின்றது. எனவேதான் காலையில் எழுந்தவுடன் நான் என்னுடைய முகம் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்கின்றேன். இதற்கு முன்பாக அல்லாஹ் எத்தனையோ சமூகங்களை அவர்களுடைய உரு தோற்றத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான் அவர்களுடைய பாவத்தினுடைய விளைவாக. அதுபோன்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. எனவேதான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய முகத்தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன் என்று கூறினார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், முதல் விஷயம் அவனுடைய முகத்தில் அல்லாஹ் ஒரு விதமான கருமைத்தன்மை ஏற்படுத்தி விடுகின்றான், ஒளிவற்ற தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். இரண்டாவதாக லுல்மத்தன் ஃபில் வஜ், லுல்மத்தன் ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஒரு விதமான இருளை அல்லாஹ் போட்டு விடுகின்றான். உள்ளம் பிரகாசமாக இருப்பதில்லை. எப்பொழுது ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி வைக்கப்படுகின்றது. தொடர்ந்து பாவம் செய்ய 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 அவனுடைய உள்ளம் முழுக்க கருமையாக ஆகிவிடுகின்றது. இது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு யார் அதிகமாக பாவம் செய்வார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான இருகலான தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகின்றார். யாரின் மீதும் இரக்கம் ஏற்படுவதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய உள்ளம் உருகுவதில்லை. இன்னைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய எத்தனையோ பெரும் பெரும் செயல்களை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம். எப்படி இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்களை செய்தார்கள். சமீபமாக தமிழகத்தில் நடந்த, பொள்ளாச்சியில் நடந்த ஒரு நிகழ்வு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வு. அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு இருகலானதாக ஆகியிருக்கும். இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக எத்தனையோ தவறான வழிகளை மனிதர்கள் கையாளுகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழித்து அவர்களுடைய கற்பை சூறையாடியே ஒரு சில கும்பல் 7 ஆண்டுகள் தங்களுடைய தொழிலை நடத்தியிருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு இவர்கள் கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த பெண்ணினுடைய, சிறுமியினுடைய அந்த அலறல் சத்தம் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பதபதைக்க வைக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கேட்ட பிறகு கூட அவர்களுடைய உள்ளத்தில் சற்றும் இரக்கம் வரவில்லை என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மோசமான கொடூரர்களாக, மனித மிருகங்களாக இருந்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாவத்தினுடைய விளைவு. எந்த அளவிற்கு மனிதன் அதிகமாக அதிகமாக பாவம் செய்து கொண்டே இருப்பானோ அந்த அளவிற்கு அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கடினத்தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டே போகின்றான். யாரின் மீதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களுக்கு இரக்கம் வருவதில்லை. எனவேதான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால், உண்மையான ஒரு முஃமின், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் தன்னுடைய பாவத்தை அவன் எவ்வாறு பார்ப்பான் என்றால், ஒரு மலைக்கு கீழ் தான் அமர்ந்திருப்பதாக, அந்த மலை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய தலை மீது விழுகலாம் என்ற ஒரு அச்சத்தில்
இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறு இருப்பானோ அதே போன்றுதான் ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தினுடைய விளைவை நினைத்து பயந்து கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சாத ஒரு பாவி, அதிகமாக பாவத்தில் ஈடுபடக்கூடியவன், ஒரு பாவம் செய்து விட்டால் அவன் அந்த பாவத்தை தன்னுடைய மூக்கின் மீது ஒரு ஈ உட்கார்ந்து பறந்து விட்டால் எவ்வளோ சாதாரணமாக அதை நினைப்பானோ அதுபோன்று ஒரு பாவி தன்னுடைய பெரும் பெரும் பாவங்களை கூட சர்வ சாதாரணமாக தட்டி விடுவான். எனவே அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் இது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குண்டான அடையாளம். நன்மையான காரியங்கள் செய்வது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைகளை நிறைவேற்றுவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது என்றால் இது அல்லாஹ் நம்முடைய பாவத்தினால் நம்மை தண்டிக்கின்றான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஒரு விதமான உள்ளத்தில் இருகலை ஏற்படுத்தி விடுகின்றான், கடினத்தன்மை ஏற்படுத்தி விடுகின்றான். மூன்றாவதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், வஹ்னன் ஃபில் பதன், உடலில் அல்லாஹ் தஆலா பலகீனத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். பாவத்தினுடைய மூன்றாவது விளைவு உடலில் அல்லாஹ் பலகீனத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். அன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க, பல ஆண்டு காலம் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள், இன்று பல நோய்களுக்கு நாம் காரணமாக ஆகிவிட்டோம், நாம் ஆளாகிவிட்டோம் என்றால் காரணம் சமூகத்தில் அந்த அளவிற்கு பாவங்கள் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. 120 வயது அடைந்த ஒரு நபர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், அவருக்கு எந்த விதமான குறைவும் இல்லை, சாதாரணமாக நடக்கிறாரு, சாதாரணமாக ஓடுறாரு, ஒரு வாலிபனை போன்று இருக்கின்றார். இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த வயசுல எப்படி நீங்க இவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க? இப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு எப்பொழுது விவரம் தெரிந்ததோ, எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து எந்த விதமான பாவ செயல்களிலேயும் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. இப்போ இதுதான் அவருடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், சின்ன வயசுல எத்தனை நோய், எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு சின்ன சின்ன வயசுல கால்வலி வருது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பாவத்தினுடைய விளைவு. இப்போ மூன்றாவது விளைவாக உடலில் அல்லாஹ் தஆலா பலகீனத்தை ஏற்படுத்தி விடுகின்றார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் நான்காவது விளைவாக கூறினார்கள், பாவத்தினுடைய விளைவாக அல்லாஹ் ரிஸ்கில் நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகின்றார். ரிஸ்க் என்றால் மனிதனுடைய தேவைகள் எதுவெல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லா தேவைகளிலேயும் அல்லாஹ் ஒரு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்க? இன்னைக்கு மழை இல்லாமல் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கின்ற மழை காலத்திற்கு. இன்னைக்கு எவ்வளவு தண்ணியினுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பாவத்தினுடைய விளைவு. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், தீகன் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா நெருக்கடியை ஏற்படுத்தி விடுகின்றார். ஐந்தாவதாக இறுதியாக கூறினார்கள், பாவத்தினுடைய விளைவு புக்தன் ஃபீ குலூபில் ஹல்க், அடியார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா வெறுப்பை போட்டு விடுகின்றான். யார் அதிகமாக பாவம் செய்வார்களோ அவர் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் செய்தாலும் சரி, அவருடைய பாவத்தினுடைய விளைவு என்ன? அடியார்களுடைய உள்ளத்தில் அவர் மீது ஒரு விதமான வெறுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றார். இன்று சாதாரண ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடியவர்களுக்குள் எத்தனை விதமான வெறுப்புணர்வுகள், முஸ்லிம் சமூகத்தின் மீது இன்று எந்த அளவிற்கு வெறுப்புகள் உமிழப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய பாவத்தினுடைய விளைவு. ஆக இந்த 5 மிகப்பெரிய பாதிப்புகளை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்டியலிட்டார்கள். எனவேதான் நம்முடைய சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பாவத்தை கண்டு அந்த அளவிற்கு அஞ்சி இருக்கின்றார். பாவமே செய்யாத சஹாபாக்கள், மிகப்பெரிய சுப செய்திகள் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்டு விடுவானோ என்று மிகப்பெரிய அச்சம் அவர்களை வாட்டி வதக்கி இருக்கின்றது.
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், நான் ஒரு முஃமினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு ரோமமாக நான் இருந்திருக்க கூடாது. நாளை அல்லாஹ் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்றால் என்றெல்லாம் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்த சஹாபி. அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா? நான் உயிரோடு இருக்கும் பொழுது மக்கள் பழங்களை பறித்து பயன்பெற்றுக் கொண்டிருப்பார்கள். நான் இறந்து விட்டால் அவர்கள் என்னை விறகாக பயன்படுத்திக் கொள்வார்களே. நான் ஏன் மனிதனாக பிறந்தேன்? நாளை அல்லாஹ்விடம் என்னுடைய பாவங்களுக்கு என்னால் எவ்வாறு பதில் சொல்ல முடியும் என்று அஞ்சியிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு முஃமினுடைய பார்வையாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அழுக வேண்டும். எப்பொழுது இந்த பாவங்கள் கழுகப்படுமோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துகளை நாம் எதிர்பார்க்க முடியும். பாவங்கள் நம்முடைய உடலில் பூசக்கூடிய அசுத்தங்களை போன்று, அது நம்முடைய உடலில் சேரக்கூடிய நஜிசுகள். அது கழுகப்படவில்லை என்றால், இதே நிலையில் அது கழுகப்படாமல் நாளை கபரில் நாம் வைக்கப்படுவோம் என்றால், அந்த அசுத்தங்களை உண்பதற்காக விஷ ஜந்துகளை அல்லாஹ் தஆலா தயாரித்து வைத்திருக்கின்றார். நன்மைகள் நம்முடைய உடலில் பூசப்படக்கூடிய நறுமணங்களை போன்று. இந்த நறுமணங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய உடலில் பூசப்படுமோ அது மலக்குமார்களுடைய வருகைக்கு காரணமாக இருக்கும். எனவே பாவத்தினுடைய பாதிப்புகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு முஃமினும் மிக அதிகமாக யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு பாவம் போதும் அல்லாஹ்வினுடைய அதிர்ச்சிக்கு, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கோப பார்வைக்கு ஒரே ஒரு பாவம் போதுமானதாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆபித் எந்நேரமும் மடத்துல வணங்கிக்கிட்டே அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு 3 வாலிபர்கள் ஒரு நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ தங்களுடைய சகோதரியை எங்க விடுறது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுது, இந்த மாதிரி அவங்களுடைய மடத்து பக்கத்தில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ அவங்களும் அதே மாதிரி விட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த ஆபித்துட்ட, எங்களுடைய சகோதரியை விட்டுருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க போயிட்டாங்க. இப்போ ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த ஆபிதனுடைய உள்ளத்தில் போடுறோம். ஷைத்தான் யாரை எப்படி வழி எடுக்கணுன்றது ஷைத்தானுக்கு கைவந்த கலாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி போனவொடனே தப்பு செய்யுன்னு சொல்ல மாட்டான். இப்போ இந்த ஆபித் சொல்கிறான், இப்போ உன் பொறுப்பில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க, நீ அவங்கள்ட்ட பேசுறது கூட யாருமே அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லை, அவங்க ரொம்ப தனிமையாக இருக்காங்க, கொஞ்சம் போய் நலம் விசாரிச்சா என்ன தப்பு, பார்க்க கூட தேவையில்லை, அவங்கள போய் கொஞ்சம் நலம் விசாரிச்சா என்ன ஆகிருப்போகுது அப்படின்னு சொல்லி ஷைத்தான் முதல்ல உள்ளத்தில் போடுறோம். அவரும் போய் அவங்களுக்கு நல்லா விசாரிக்கிறாரு. இப்படி பேசி தொடருது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நாளில் ஷைத்தான் அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசினா உனக்கு என்ன ஆகிருப்போகுது, முகத்தை பார்த்து பேசினா தானே ஒரு ஆதரவாக இருக்கும். எப்பயுமே பேச்சு அடுத்து பார்வையை தூண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் ஃபோனில் சேட்டிங் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு பார்க்கறதுக்கு தயாராகிடலாம். இப்போ பேச்சு அதுக்கு பிறகு பார்வையின் பக்கம் இழுத்து செல்லும். அப்போ அவங்கள பார்த்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் அந்த ஆபித். இந்த பார்வையும் பேச்சும் ஒரு கட்டத்தில் தவறான செயலின் பக்கம் இழுத்து செல்கின்றது. அந்த பெண்ணோடு தவறாக ஈடுபட்டு விட்டார் அந்த ஆபித் ஒரு கட்டத்தில். இப்போ இதுக்கு பிறகு அந்த பெண்ணு சொல்றா, அந்த பெண்ணு கர்ப்பமுற்று விடுகின்றார். உன்னாலதான் நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறோம். இந்த ஆபித் யோசிக்கிறாரு, நம்மளை எல்லாரும் மிகப்பெரிய வழக்கசாலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஊர்ல, இந்த செய்தி தெரிஞ்சுன்னா எல்லாரும் அடிச்சா நம்மளை கொண்டுருவானுங்க, அதனால இந்த செய்தி தெரிகிறதுக்கு முன்பாக இந்த பொண்ணை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பெண்ணை கொண்டுறாரு, கொண்டு புதைச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணினுடைய சகோதரர்கள் கேட்குறாங்க, என்ன சகோதரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அழகா பதில் சொல்லிடுறாரு, நீங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, அவங்களுக்கு கடுமையான நோய்வாய் வந்துடுச்சு, எவ்வளவோ சிகிச்சை பார்த்தும் ஒன்றும் செய்ய முடியல, அதனால இறந்துட்டாங்க, அவங்கள நல்ல முறையில் அடக்கியாச்சு
இவர் மிகப்பெரிய ஆலிம் ஆபித் அப்படின்னு சொல்லி பேர் பெற்றவர். அதனால என்ன செஞ்சாங்க, கேட்டுட்டு போயிட்டாங்க. சரி இவர் சொன்னா பொய்யா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஷைத்தான் விடலை. ஷைத்தான் அந்த 3 பேரினுடைய கனவுலையும் அவங்களுக்கு செய்தி சொல்றான், இந்த ஆபித் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யானது, அவர் தான் உங்களுடைய சகோதரியோடு தவறாக ஈடுபட்டு அந்த பொண்ணை கொல்லவும் செஞ்சுட்டார் அப்படின்றத சொல்லிட்டான். இப்போ வந்து விசாரிக்கும் போது கொஞ்சம் சந்தேகம் எழுக்குது. இப்போ அன்றைய காலத்தில் யார் அரசராக இருந்தாரோ அவங்கள்ட்ட போய் இவரை கூட்டு போய் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு தான் விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரு, இவர் தான் செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரு. தெரிஞ்ச உடனே அவருக்கு தூக்கு போடுறதாக முடிவு செய்யப்படுது. இப்போ தூக்கு கயிறு அவருடைய கழுத்துல உழுக போகுது. இந்த நேரத்தில் மீண்டும் ஷைத்தான் அந்த ஆபித்கிட்ட வரும். வந்து சொல்றான், நீ இந்த தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னா அது என்னாலதான் முடியும். மனிதனுடைய தோற்றத்தை வந்து பேசுறான், ஒன்னே ஒன்று மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா இந்த தண்டனையிலேருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியும். உடனே அவர் கெஞ்சுறாரு, கதறாரு, என்னன்னு சொல்லி. உடனே நான் செய்யறேன், ஒன்றும் செய்ய தேவையில்ல, கொஞ்சம் குனிஞ்சு எனக்காக செய்தா செய்ய, நான் அதுலேருந்து காப்பாற்றுவேன். இப்போ அந்த ஆபித் இதுகாலம் வரை அல்லாஹ்வை நீண்ட காலம் வணங்கி கொண்டிருந்த ஆபித் கொஞ்சம் குனிந்து சஜ்தா செஞ்சாரு. அவருடைய கழுத்துல தூக்கினுடைய கயிறு விழுகுது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த நிலையில, அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில மரணிக்கிறார். இப்போ முதல்ல ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சாரு, நீண்ட காலம் வணங்கி கொண்டிருந்த ஆபித். ஆனால் அவர் ஒரு பாவத்தினுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியது, அவர் அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில், ஷிர்க் வைத்த நிலையில் மரணிக்கின்றார். எனவே நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எந்த பாவம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். பாவத்தினுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சஹாபி நபிட்ட வந்து கேட்கிறாரு, நான் மிகப்பெரிய ஆபிதா ஆகணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு வணக்கம் இருந்தா சொல்லிக் கொடு. இதுதான் சஹாபாக்களுடைய கேள்வியாக இருக்கு. நபி அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, நீ இரவெல்லாம் நின்று வணங்கணும், பகல்லாம் நோன்பு வைக்கணும், எதுவுமே சொல்லல. இத்தகில் மஹாரி, ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள், தக்குன் அஅபதன் நாஸ், நீ மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவாய். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டும், இன்று சமூகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த சமூகத்தில் வட்டியும் மானக்கேடான விஷயங்களும் அதிகரித்து விடுமோ அப்பொழுது 3 விதமான பாதிப்புகளை அவர்கள் பார்ப்பார்கள். ஒன்று, புதிய புதிய நோய்கள் அவர்களுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும், புதிய புதிய நோய்களை சந்திக்க வேண்டியது வரும். இரண்டாவது, அவர்கள் மீது அநீதம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா அமர்த்துவான். மூன்றாவது, பருவ காலத்தினுடைய மழையை அல்லாஹ் தஆலா தடுத்துடுவான். நபி அவர்கள் சொல்லி இந்த 3 பாதிப்புகள் இன்று நம்மோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் பேசுவதை போன்று இருக்கின்றன. இப்போ இவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், ஆனா தீனின் பக்கம் நமக்கு சிந்தனை வரல அப்படின்னா உண்மையிலே நாம் மிகப்பெரிய நஷ்டவாளி. நாம் இந்த பாதிப்புகளை நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பேரிடர்களை எல்லாம் நாம் ஏதோ உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி விட்டோம் என்றால் உண்மையில் நாம் முஃமின்கள் என்பதற்கு இது அழகல்ல. ஒரு முஃமின், அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தைகள் நமக்கு இந்த கட்டத்தில் என்ன வழிகாட்டுதல் செய்கின்றது, அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொல்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். எனவே நாம் இந்த